வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 9, 2020 பேங்காக், தாய்லாந்து. அன்னைக்கு காலையில பேங்காக் உடைய போலீஸ் சலீம் சான் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டை அரெஸ்ட் பண்றாங்க. அவன் சும்மா பேருக்கு தான் ஒரு செக்யூரிட்டி, ஆனா உண்மையில அவன் ஒரு ட்ரக் டீலர். தாய்லாந்துல ட்ரக் விக்கிறது அப்படிங்கிறது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு அஃபென்ஸ். இப்ப அவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ், உனக்கு எப்படி ட்ரக் கிடைக்குது, நீயே ப்ரொடியூஸ் பண்றியா, எத்தனை கிலோ ஸ்டாக் வச்சிருக்க அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவனும், நான் வெறும் கூலி ஆள் தான், எங்க பாஸ் சொல்ற இடத்துல ட்ரக்கை டிரான்ஸ்ஃபர் பண்றதா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு போலீஸ், அப்படின்னா உன் பாஸ் யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு அடுத்த கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்கு அவன், நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன், பட் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு குறைந்த தண்டனை தான் தரணும் அப்படின்னு போலீஸ் கிட்டயே ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இதனால கடுப்பான போலீஸோ, நீ என்னடா எங்களுக்கு ஆர்டர் போடுறது, நாங்களே அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவனும் லைட்டா சிரிச்சுட்டே, நீங்களா பிடிச்சா என்னுடைய பாஸ் உடைய ஒரு பக்க உண்மை மட்டும்தான் வெளியே வரும், ஆனா யாருக்குமே தெரியாத அவருடைய முழு கிரைம் ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது என்ன ஹிஸ்டரி, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அடிச்சாலுமே வாயே திறக்காதவன் இப்ப மறுபடியுமே, நீங்க என்னுடைய டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஆதாரத்தோட அவர் பண்ண குற்றங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸும் வேற வழி இல்லாம அவனுடைய டிமாண்ட் அக்செப்ட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் போடப்படுது. அவனும் அவனுடைய பாஸ் பத்தின உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அபிச்சை ஓங் விசிட் தான் அவனுடைய பாஸ் அப்படின்னும், போதை மாத்திரைகளை யபா பில்ஸ் அப்படிங்கிற பேர்ல பார்ஸ் மற்றும் பப்புகளுக்கு விற்கிறது தான் அபிச்சையுடைய பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இதுக்கு அப்புறமா தான் அவன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்ப கிணறு தோண்ட பூதம் கிளம்பின கதையா ட்ரக் டீலிங் கேஸ் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் நினைச்சு பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அவன் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை கேட்டதுமே உடனடியா அபிச்சையுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனவங்க அங்க ஒரு ஆள் உடம்புல ஒட்டு துணி இல்லாம நேக்கடா இருக்கிறத பாக்குறாங்க. அவனை பிடிச்சு, நீ தான் அபிச்சையா அப்படின்னு கேட்க எந்த பதிலுமே பேசாம மயக்க நிலையில இருந்திருக்கான். அப்பதான் அவன் போதை மாத்திரை சாப்பிட்டு சுயநினைவுல இல்லாம இருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்ப அவனுடைய கைய பின்னால கட்டி அங்கேயே குப்புற படுக்க போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடு முழுக்கவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரொம்பவே முக்கியமா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாண்ட், அதாவது குளம் மாதிரியான இடத்துல சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அந்த குளத்துல தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அந்த குளத்துல இருந்து மனித எலும்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் ஒன்னோ ரெண்டோ இல்ல, பல எலும்புகள், பல்லோட இருக்கிற தாடைகள், உடைந்த மண்டையோடுகள் அப்படின்னு அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி 100 கணக்குல எலும்புகள் கிடைச்சிட்டு இருந்த சமயத்துல இத பார்த்து தலை சுத்தி போய் நின்னுட்டு இருந்த போலீஸ்க்கு இப்ப அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய இரும்பு பெட்டி ஒண்ணு கண்டுபிடிக்கப்படுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தப்ப துணிகளால சுத்தப்பட்டு பிளாக் கலர் கேரி பேக்ல பேக் செய்யப்பட்டு ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் அழுகி போன நிலைமையில இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்து போலீஸ் அப்படியே தலை சுத்தி போய் நிக்கிறாங்க. பிகாஸ் இது ஒரு ட்ரக் டீலிங் கேஸ் அப்படின்னு விசாரிக்க வந்த போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இனிமேல் தான் அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ்க்கு எப்படி இந்த கேஸ்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்துச்சோ, அதே போல நம்மளுடைய லைஃப்லயும் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும், அப் அண்ட் டவுன்ஸும் வரும். சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்ம சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை கூட நம்மளுக்கு தரும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாசத்துக்கு 30-40 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கூட பார்ட்னர்ஸ் கூட அடிக்கடி சண்டை வரும். இவங்க நமக்கு கரெக்டானவங்க தானா, கடைசி வரைக்குமே நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம். இதே சிங்கிளா இருக்கவங்க எப்ப நமக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க நமக்கு எப்போ கல்யாணம் ஆகி லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சப்ப கூட நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆஸ்ட்ரோடாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல ஆஸ்ட்ராலஜர் கிட்ட உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். அது பிசினஸ், கெரியர், மேரேஜ் அப்படின்னு எதுவா வேணா இருக்கலாம். பேசிக் டீடைலான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் மட்டும் கேட்பாங்க. அதை வச்சு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த ஆப் உடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி போனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீ. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
1983ல 15 வயசு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களுடைய பொண்ணு ஒரு வீட்டுல மெய்டா இருந்ததாகவும் காலையில அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனவ இன்னுமே வீட்டுக்கு வரல, அந்த வீட்டு ஓனர் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்கு போன போலீஸ் அங்க ஒரு குட்டி பையனும் அவனுடைய அப்பாவும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பையனை விட்டுட்டு அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப 2020ல போலீஸ் போன அந்த வீடும் 1983ல அந்த பொண்ணு வேலைக்கு போன வீடும் ஒரே வீடுதான். எஸ், அங்கிருந்த குட்டி பையன் தான் அபிச்சை. அப்படின்னா அன்னைக்கு காணாம போனதா சொன்ன அந்த 15 வயசு பொண்ணு தான் இப்ப குளத்திலிருந்து ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொண்ணு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல. பட் அதுதான் இல்ல. 1983ல அபிச்சையுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன போலீஸ் அவர் விசாரிச்சதுல அவரு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணதா கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. பட் அது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் அதிக பணம் கொடுத்து ஆசையா வாங்கி வச்ச ஒரு மீன் தொட்டி அந்த பொண்ணு கிளீன் பண்றப்ப உடைஞ்சு போயிருக்கு. இதனால கோவப்பட்ட அபிச்சையுடைய அப்பா சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம கோவத்துல அவளுடைய தலையில ரொம்பவே பலமா அடிச்சிருக்கான். அந்த பொண்ணும் அந்த இடத்திலேயே இறந்தும் போயிருக்கா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பொண்ணுடைய இறந்த உடலை பார்ட்டா கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம கோர்ட்ல இந்த கேஸுடைய ட்ரையல் முடிஞ்சு அபிச்சையுடைய அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில யாரோ அவனை சுட்டு கொன்னுட்டதா அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த விஷயங்கள் எல்லாமே 2020ல அபிச்சையை பிடிச்ச போலீஸ் அவனுடைய நெய்பர்ஸ் கிட்ட அவனை பத்தியும் அவனுடைய குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதோட அபிச்சை வீட்டை ஒட்டி இருக்கிற அந்த குளத்துல அலிகேட்டர் ஃபிஷ் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு பெரிய மீன் இருக்கிறதாகவும் அதை அவன் பார்த்ததாகவும் பல வருஷங்களா சொல்லிட்டு இருந்திருக்கான். பெரிய பற்கள் இருக்கிற அந்த மீன் மனித சதைகளை சாப்பிடக்கூடியது அப்படின்னும் அது கடிச்சா விஷம் பரவி செத்து போயிருவோம் அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்டு இருந்திருக்கான். அந்த வதந்தியை நம்பிட்டு இருந்த அந்த பகுதி மக்களும் அந்த குளத்தை எட்டி கூட பார்க்காம இருந்திருக்காங்க. அப்பா இறந்து போனப்ப 4 வயசா இருந்த அபிச்சைக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுமே அவருடைய எல்லா சொத்தும் இவன் கைக்கு வந்திருக்கு. கையில அதிக பணம் புழங்க ஆரம்பிச்சதுமே மது அப்படின்னு பல போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கான். அதோட ட்ரக் பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த குளத்துல தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப அந்த குளத்திலிருந்து கல்ல பொறுக்கி போடுற மாதிரி கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குளத்திலிருந்து ஒரு முழு இரும்பு கேட், 3 தம்பிள்ஸ், ஒரு பெரிய சைஸ் சிமெண்ட்டுகள், அப்புறம் பல கனமான மெட்டல் ராட்ஸ் அப்படின்னு இது எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அபிச்சை இறந்த உடல்களை இந்த பொருட்களை கட்டி தான் குளத்துக்குள்ள போட்டிருப்பான் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. அதே நேரத்துல அங்க வந்த ஃபாரன்சிக் டீம் அவனுடைய வீடு, குளத்துல கிடைச்ச எலும்புகள் அப்படின்னு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. பட் குளத்திலிருந்து கிடைச்ச எலும்புகளை வச்சு ஃபாரன்சிக் டீமால அது யாருடைய இறந்த உடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் பல நாட்களா குளத்து தண்ணியிலேயே இருந்ததால அந்த போன்ஸ் எல்லாமே டோட்டலா கண்டுபிடிக்க முடியாதபடி டெஸ்ட்ராய் ஆகிருந்துச்சு. பட் கிடைச்ச அந்த 290 எலும்பு துண்டுகளையும் ஒரு ஸ்கெலிட்டனா, அதாவது ஒரு முழு மனித எலும்பு கூட சேர்த்து வச்சா அது 3 பேருடைய இறந்த உடல்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலயுமே சில எலும்பு பாகங்கள் மிஸ் ஆகி இருந்திருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே குளத்துக்குள் இருந்து ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் அழுகிய நிலைமையில கிடைச்சது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது அழுகிய நிலைமையில இருந்தாலுமே டோட்டலா டெஸ்ட்ராய் ஆகாம இருந்திருக்கு. சோ அதை எக்ஸாமைன் பண்ண ஃபாரன்சிக் டீம் அந்த பெண்ணுடைய வயது 22ல இருந்து 24 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த பெண்ணுடைய முதுகு பகுதியில பெரிய சைஸ்ல ஒரு டேட்டோ ரொம்பவே தெளிவா அழியாம இருந்திருக்கு. அந்த டேட்டோ ஐடென்டிபிகேஷன் ப்ராசஸ்க்காக போட்டோ எடுக்கப்படுது. மீடியா, போலீஸ், அங்க கூடியிருந்த பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருடைய கவனமும் அந்த எலும்பு குவியல் மேலையும் அந்த பெண்ணுடைய இறந்த உடல் மேலையும் இருக்க அந்த நேரத்துல இப்ப அதே குளத்துக்குள் இருந்து இன்னொரு இரும்பு பெட்டி கிடைக்குது. பட் அதுல இருந்த உடல் முழுவதுமே அழுகி போய் எலும்பு மட்டும்தான் இருந்திருக்கு. சோ ஃபாரன்சிக் டீமுக்கு அதுல இருந்து எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இப்ப முழுசா கிடைச்ச அந்த பெண்ணுடைய உடல் அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கப்படுது. அப்பதான் பல மணி நேரத்துக்கு பிறகு அபிச்சலுக்கு போதை தெளிஞ்சதால அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல அவனுடைய அப்பா செய்த கொலையை பத்தி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவனும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா
தான் அவன் பண்ண கொலைகளை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் கொலைகளா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் கொலை பண்ணது ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு போலீஸோ இப்ப அங்க எடுக்கப்பட்ட போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே காட்டி மொத்தம் நீ 5 பேரை கொலை பண்ணிருக்க, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா எல்லாத்தையுமே சொல்லிரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவனோ நான் ஒரே ஒரு கொலை தான் பண்ணேன், அது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வாரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் பண்ண அந்த கொலையை பத்தி கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ணது இதுதான். 22 வயதான வாரனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால டிவோர்ஸ் வாங்கி சிங்கிள் மதரா தன்னுடைய குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய செலவுகளை அவங்களே சமாளிக்கிறதுக்காக ஒரு பப்ல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அதே பப்புக்கு ட்ரக் அடிக்டான அபிச்சல் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்கான். இப்படிதான் அவனுக்கும் வாரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்த வாரனுக்கு நிறைய பண உதவிகளை செஞ்சிருக்கான். துணை இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு ஆறுதலா பேசி சப்போர்ட்டா இருந்திருக்கான். சோ நாள் போக்குல இந்த பழக்கம் காதலா மாற ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நெருக்கம் அதிகமாக அபிச்சலுடைய ஆறுதல் வார்த்தைகள் எல்லாமே அதிகார வார்த்தைகளா மாறி இருக்கு. வாரன் கிட்ட அதிக பொசசிவா இருந்தவன் அவங்க பப்ல கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறத வச்சு சந்தேகப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். பிசிக்கலா அடிக்கவும் டார்ச்சர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இதனால அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் செய்ய நினைச்ச வாரன் ஆகஸ்ட் 6, 2019 அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் இதை சொல்லியிருக்காங்க. அதோட அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சேர போறதாகவும் சொல்லிருக்காங்க. வாரன பிரிய மனசில்லாத காரணத்தால அவன் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மாறி மாறி பேச ஆர்கியூமெண்ட் பெருசாகி இருக்கு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுதே அங்கிருந்து கிளம்பின வாரனை தடுத்து நிறுத்தி இருக்கான். வாரன் அவனை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவனுடைய பெட்ரூம்ல இருந்த இரும்பு பெட்டியில ஒரு நைட்டு முழுக்கவே அதுக்குள்ள அடைச்சு வச்சதா சொல்லியிருக்கான். விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள காத்து போகாது அப்படின்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆனதாகவும், ஆனா அப்ப போய் திறந்து பார்த்தப்ப வாரன் மூச்சு விட முடியாம இறந்து போயிருந்ததாகவும் சொல்லியிருக்கான். அந்த பதட்டத்திலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையும் அந்த இரும்பு பெட்டியை அப்படியே குளத்துக்குள்ள போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு உதவி பண்ண தான் கூட வேலை செஞ்ச ஒருத்தனை கூட்டு சேர்த்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி குளத்துல கிடைச்ச மத்த மனித எலும்புகளும் அதே மாதிரி அங்கிருந்த இன்னொரு இரும்பு பெட்டியில் இருந்த உடல் அங்க எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி அவன் சொன்ன அதே நேரத்துல தான் ஃபாரன்சிக் உடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. ஃபாரன்சிக் அவனுடைய வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணும்போது அவனுடைய வீட்டுக்குள்ள இருந்த ஒரு டம்பிள்ஸ்ல ஒரு டிஎன்ஏ சாம்பிள் ஒன்று கிடைச்சிருக்கு. அது அபிச்சல் கூட மேட்ச் ஆகாததால வாரனுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அது வாரனுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆயிருக்கு. மேலும் நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாரனுடைய இறந்த உடல் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள துணிகளால சுற்றப்பட்டு பிளாஸ்டிக் பேக்கால பேக் ஆன நிலைமையில தான் இருந்திருக்கும். ஆனா இவன் சொன்ன மாதிரி நான் அடைச்சுதான் வச்சேன், ஆனா அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா எதுக்கு துணியால பிளாஸ்டிக் பேக்கால சுற்றப்பட்டிருக்கணும். சோ போலீஸ் இந்த ரிப்போர்ட்டை காட்டி மறுபடியுமே அபிச்சல் கிட்ட நீ சொல்றது போய் ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. இப்ப அவன் ஒரு புது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நடந்த ஆர்குமெண்ட்ல கோவத்துல வாரனை பிடிச்சு தள்ளி விட்டதாகவும் அதனால கீழே விழுந்த வாரன் அங்கிருந்த டம்பிள்ஸ் மேல தலையை இடிச்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்கான். அந்த நேரத்துல பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த வாரனை இறந்துட்டு தான் நினைச்சு பெட்டியில அடைச்சு குளத்துல போட்டதா சொல்லியிருக்கான். இப்படி இவன் சொன்ன 2 கதையில எது உண்மை அப்படின்னு போலீஸ் குழம்பி போயிருந்த நேரத்துல இப்ப 3ஆவதா இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அன்னைக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில சண்டை வந்தப்ப வாரன் ஓவர் டோஸ்ல ட்ரக் எடுத்திருந்ததாகவும் அதனால போதை அதிகமாகி நிலை தடுமாறி டம்பிள்ஸ்ல விழுந்து இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்கான். சோ அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பெட்டிக்குள்ள போட்டு குளத்துல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்த அவன் வாயிலிருந்து வர்ற எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்ச போலீஸ் இப்ப இவங்களுக்கு அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு குழப்பமா இருந்த நேரத்துல தான் வாரனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதுல காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு குறிப்பிட்டிருந்த விஷயம் அபிச்சை சொன்ன 3 கதைக்குமே சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கு. அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா வாரனுடைய உடம்புல பல காயங்கள் இருந்திருக்கு. அது அவங்க இறப்பதற்கு முன்னாடி அவங்களை யாரோ பலமா அட்டாக் பண்ணதால ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னும் ரொம்பவே முக்கியமா அவங்களுடைய இறப்பிற்கு காரணம் அவங்களுடைய மார்பு பகுதியில பலமா தாக்கப்பட்டிருக்காங்க. அதுல மார்பு எலும்பு உடைஞ்சு ரத்த கசிவு ஏற்பட்டுதான் இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் இரும்பு கம்பி மாதிரியான கனமான பொருளை வச்சு அடிச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ போலீஸ் இதையே பிரைமரி எவிடன்ஸா வச்சு வாரனை கொன்னதுக்காக அவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இறந்து போன வாரனுடைய பாட்டி கிட்ட அந்த டேட்டோவுடைய போட்டோகிராஃபை காட்டியிருக்காங்க.
இருக்காங்க. அதை பார்த்த உடனே கதறி ஆள ஆரம்பிச்சவங்க இது வாரன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி மத்த இறந்த உடல்கள் எதுவுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு. அதோட எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது கூட கடைசி வரைக்கும் தெரியாம போயிருக்கு. அபிச்சையும் கடைசி வரைக்குமே இந்த ஒரு கொலையை தவிர வேற எந்த ஒரு கொலையுமே ஒத்துக்கவே இல்ல. இதனால போலீஸ்க்கு ஒரு கொலை பண்ணதுக்கான கேஸை மட்டும்தான் அவன் மேல ஃபைல் பண்ண முடிஞ்சது. இதுக்காக 11 வருடங்கள் சிறை தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அவன் ட்ரக் டீல் பண்ணதுக்காக 25 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு மொத்தம் 36 வருட ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டு அபிச்சை இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கான். அந்த குளத்துல கிடைச்ச இன்னொரு இறந்த உடலுக்கும் எலும்பு குவியலுக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. சோ டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.